Hello students, differential and partial derivatives அந்த யூனிட்ல இருந்து நம்ம டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒய் ஸ்கொயர் கிவன் ஒரு y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதோட மீனிங் என்ன? dy பை dx இஸ் ஈக்குவல் டு 2x. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் நம்ம என்ன செஞ்சோம்? dy வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 2x dxன்னு நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா நம்ம ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். எந்த வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு எந்த வேரியபிளை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த வேரியபிள் டேர்மில் இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதோட சேர்ந்துருக்க அனதர் வேரியபிள் ஒய் இசட் எந்த வேரியபிளாக இருந்துச்சுனாலும் நம்ம என்ன செய்யலாம்? கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நார்மல் டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன செஞ்சீங்க? dy பை dx ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yx ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் போடுறேன்னா அதை எப்படி டோ இந்த கிவன் ஃபங்க்ஷன் டோ ஒய் பை டோ எக்ஸ் கிவன் ஃபங்க்ஷனை எக்ஸ் வேரியபிள் மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எக்ஸ் வேரியபிள் இந்த டூ டேர்ம்ஸில் இருக்குது. இந்த டேர்மை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் 2x ப்ளஸ் இது ஃபுல்லாகவே என்னவாயிடும்? கான்ஸ்டன்ட் ஆகிடும். எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ 2yன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதே சேம் சம்முக்கு நம்ம டோ இது ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துட்டோம்னா டோ எஃப் பை டோ ஒய் நம்ம போடுறோம்னா இப்போ ஃபுல்லாக எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கான்ஸ்டன்ட் எக்ஸ் வேரியபிள் இருக்க வேல்யூஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ரிமைனிங் என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்? தட் இஸ் 2x ஈக்குவல் டு இந்த 2yல எக்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட் 2yயும் எக்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2x ப்ளஸ் 2y இதுதான் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்னு சொல்லுவோம். ஒரு வேரியபிள் ஒரு 3 or 4 வேரியபிள்ஸ் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா எந்த வேரியபிள் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில் தவிர ரிமைனிங் இருக்க வேரியபிள்ஸ் எந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி அப்போ அந்த வேரியபிள்ஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதுதான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். இது நார்மலாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருப்போம்? எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கமா ஒய் நாட் இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி படித்ததே தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வேரியபிளில் சேஞ்சஸ். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும்போது ஒய் வேரியபிள் ஒய் கோஆர்டினேட்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. சரியா? இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், நம்ம ஃபார்முலா படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் டோ ஸ்கொயர் பை எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த சிம்பிளை நம்ம டோன்னு சொல்லுவோம். சரியா? சிம்பிள் இந்த மாதிரி தான் போடணும். ஈயை திருப்பி போட்ட மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஃபைண்ட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இதோட மீனிங் என்ன அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் கிவன் ஃபங்க்ஷனு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7xyன்னு இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் டோ எஃப் பை டோ எக்ஸ். தட் இஸ் 2x ப்ளஸ் 7y. நெக்ஸ்ட்டு சேம் இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? டோ எஃப் பை டோ எக்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா? அதை நம்ம திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எந்த வேரியபிளுக்கு? எக்ஸ் வேரியபிள். ஸோ நம்ம அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபைனலாக 2ன்னு கிடைக்குது. ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இதே சேம் ஃபங்க்ஷனை நம்ம இந்த மெத்தடில் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிடைக்கிற ஆன்சரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செய்கிறோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். அதே மாதிரியே தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் தென்
டிஃப்ரென்ஷியேட் அந்த ஃபங்க்ஷனை எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போடுறோம். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், கிவன் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத ஃபங்க்ஷன் 2 டைம்ஸ் எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ் டைம் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எஃப் எக்ஸ்ஒய் எஃப்எக்ஸ்ஒயில் நம்ம ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதுதான் இதோட மீனிங். டோ எஃப் எக்ஸ்ஒய்னா என்ன மீனிங், ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், எக்ஸு டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. இது 3 வேரியபிள்ஸ் 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சம் பார்க்குறது முன்னாடி கிளைரட்ஸ் தியரம். இதில் நம்ம ஃபார்மேஷன் என்ன, கிவன் ஒரு செட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதில் ஆர்டர்டு பேர் எக்ஸ் கமா ஒய் இருக்குது. எக்ஸ் எலிமெண்ட் ஏ இன்டர்வல் ஏ டு பி, ஒய் இன்டர்வலுக்கு ஒய் எதுலேருந்து ஒய் என்ற எலிமெண்ட் எங்கே இருக்குது, சி கமா டி இன்டர்வல்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ்ஒய் எஃப்ஒய் எக்ஸிஸ்ட் இன் ஏ, இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும்போது என்ன கிடைக்கிது, என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எஃப் ஆஃப் எஃப்எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஒய்எக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுதான் என்ன தியரம், கிளைரட்ஸ் தியரம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் டிஃபைன் கிளைரட்ஸ் தியரம்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், ஒரு கிவன் ஃபங்க்ஷன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷனை. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனோட நேம் என்னென்னு சொல்லலாம், லாப்லாஸ் ஈக்குவேஷன்ஸ். லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 2 டைம்ஸ் போட்டுட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் 2 டைம்ஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ 0 கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். அதுதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? இதே உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 8.12. கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, டோ எஃப் பை டோ எக்ஸ் அண்ட் டோ எஃப் பை டோ ஒய். கிவன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட். எக்ஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்னா என்ன வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வேரியபிளோ ரிமைனிங் வேரியபிள்ஸை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய்னா ஒய் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ரிமைனிங் இருக்க வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டோ எஃப் பை டோ எக்ஸ். இதில் ஒய் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அது எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை, அப்படியே இருக்குது. ரிமைனிங் 3x எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர். இதில் ஒய் ஸ்கொயர் வேரியபிள் டம் ஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வேல்யூ -1, ஒய் வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு, தட் இஸ் 18. நெக்ஸ்ட்டு டோ எஃப் பை டோ ஒய். கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒய் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி எக்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் 7 கான்ஸ்டன்ட். இப்போது 3x ஸ்கொயர்னால் என்ன செய்வீங்க, 3 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் இருக்குது, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது, ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் x2y
2xyன்னு கிடச்சிருது. ஸோ இதில் நம்ம -2, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் -12ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கிவன் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன வேல்யூஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ∂f/∂x, ∂f/∂y, ∂2y/∂y, ∂y/∂x, ∂2/∂x/∂y. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். ∂2f/∂y/∂x, தட் இஸ் ∂by ∂f/∂x. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம போடணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ∂f/∂x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே sin xy² இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுன்றதுனால y வேரியபிள் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். sin x sin y எதுவாக இருந்துச்சுனாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வழிடும்? cos xy², அது அப்படியே இருக்குது. ரிமைனிங் 2x இருக்குது. sin 2xனால் என்ன செய்வேன்? cos 2x திரும்பவும் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்குது? எக்ஸோட y² டேர்ம் இருக்கிறதுனால y²ன்றதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? x³ + 5y. நார்மலாக e⁻xனால் நம்ம e⁻x தான் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன டேர்ம் இருக்குது? y வேரியபிள் டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். திரும்பவும் x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x². அதே மாதிரி தான் ∂f/∂y. இப்போ எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறேன். எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நார்மலாக இந்த sin of xy² cos of xy² ஆகிடுச்சு. இந்த எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி எக்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y. நெக்ஸ்ட்டு e⁻x என்ன வேல்யூவாக இருந்துச்சுனாலும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதே சேம் வேல்யூ கிடைக்கும். x³ கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, 5y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இதுக்கு நீங்கள் செப்பரேட் ஃபார்மில் எழுதிடுங்க. எந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? ∂by/∂y இன்ட்டு ∂f/∂x. இப்போது நம்ம எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் ∂f/∂x ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? இந்த ஃபுல் டேர்ம் cos xy² uv ஃபார்மில் இருக்குது. cos xy² அப்படியே வச்சுட்டு y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y. நெக்ஸ்ட்டு y² அப்படியே வச்சுட்டு sin xy² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் இந்த வேல்யூ தேர்டு டேர்ம் என்ன இருக்குது? e⁻x³ + 5y இன்ட்டு 3x² இருக்குது. 3x² கான்ஸ்டன்ட், x³ கான்ஸ்டன்ட், ரிமைனிங் இருக்க 5y நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 5 கிடச்சிருது. ஓகேவா? திரும்ப நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? this is equal to ∂by/∂y ∂f/∂x. இது ஆல்ரெடி நம்ம ∂f/∂x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா? இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருது? 2y cos xy² - 2xy³ sin xy², ஃபைனல் 15x², 3e⁻x³ + 5y. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபோர்த் ஒன் ∂2f/∂xy. இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? ∂by/∂x. எந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட போகிற? ∂f/∂yன்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y. இப்போ நம்மளுக்கு ∂f/∂y நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே uv ஃபார்மை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸை தவிர ரிமைனிங் இருக்க வேரியபிளை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? sin cos xy² கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்க போகிறோம். cos xy² அப்படியே வச்சுட்டு இங்கே x2y இருக்குது, 2xy இருக்குது. இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். தட் இஸ் 2y. நெக்ஸ்ட்டு x2y
அப்படியே வச்சுட்டு cos xy ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் xy ஸ்கொயர் எகெயின் என்ன வேரியபிள் xy ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் y ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்கே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு e பவர் டேர்ம் இருக்கிறத நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான் இது. ஆல்ரெடி அதே மாதிரி தான் டோ xy ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம டோ ஸ்கொயர் y பை டோ எஃப் ஒய் எக்ஸ், டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் டோ ஒய்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோ w பை டோ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன டோ கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஃபஸ்ட்டு டேர்மில் y இருக்குது, இது ஃபுல்லாகவே y வேரியபிள் டேர்முன்றதுனால என்ன ஆகிடும் 0. இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட்டுங்கிறதுல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அகெயின் y வேரியபிள், இந்த இடத்துல ஃபார்மில் நீங்கள் எழுதுகிறோம் டோ பை டோ ஒய் இன்ட்டு டோ பை டோ w பை டோ எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு wx ஆஃப் ஒய் கிவன் கொடுத்துருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் மட்டும் கிடைக்குது. எக்ஸோட ஒய் இருக்குது, எக்ஸ் வேரியபிள் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர், ஒரு 2ன்னு இருந்துச்சுன்னா எப்படி இது 2y டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 மட்டும் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் xy டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது u பை v ஃபார்மில் இருக்குது. ஸோ u பை v, v dash u மைனஸ் v u v dash. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, டிவைடட் பை v ஸ்கொயர். அந்த ஃபார்முலேட்டில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எழுதுவேன், டோ பை டோ எக்ஸ் டோ w பை டோ ஒய். ஸோ கிவன் இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும்தான் எக்ஸ் வேரியபிள் இருக்குது, செகண்ட் டேர்மில் இந்த எக்ஸ் வேரியபிளே இல்லை. ஸோ கன்சிடர் இஸ் அ கான்ஸ்டன்ட். செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம கான்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடுது, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல்லா சமமே அதே மாடல்லே தான் இருக்கும், ரொம்பவே ஈஸி தான். u ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2y காஸ் 2x. இட் இஸ் அ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னாவே நம்ம ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம். என்ன கண்டிஷன் படித்தோம், டோ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எக்ஸ் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இந்த 2 வேல்யூஸ் அடிஷன் 0. இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம், கிவன் ஃபங்க்ஷனை பொறுத்து சொல்லும்போது ஒய், இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம் யூஎக்ஸ்எக்ஸ். ஸோ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதே சேம் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இந்த ஃபங்க்ஷன் கிடைக்குது. திரும்பவும் இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணுறேன். இ பவர் மைனஸ் 2y கான்ஸ்டன்ட், மைனஸ் 2 அப்படியே இருக்குது. சைன் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் 2x, 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணும்போது காஸ் 2x இ பவர் மைனஸ் 2y, காஸ் 2x ஒரு கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இ பவர் மைனஸ் 2y டிஃபரன்ஷியேட் பண்ண இ பவர் மைனஸ் 2y இன்ட்டு மைனஸ் 2, மைனஸ் 2y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2. எகெயின் இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இதில் எந்தெந்த வேல்யூஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும், மைனஸ் 2 காஸ் 2xை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிடுறோம். திரும்பவும் இ பவர் மைனஸ் 2y டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சரியா, இந்த 2 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னு செக் பண்ணுறோம். யூஎக்ஸ்எக்ஸ் யூஒய்ஒய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிருது. ஸோ இட் இஸ் அ லாப்லாஸ் ஈக்குவேஷன். லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னாவே அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க 2, -5. நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா எக்ஸ் வேரியபிள் இருக்குன்னா டோ எஃப் பை டோ எக்ஸ், இந்த கிவன் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சரியா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்
டிஃபரென்ஷியேட் பண்ணுறோம். எந்தெந்த வேரியபிள் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட். அப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிருது? 3x ஸ்கொயர் டிஃபரென்ஷியேட் பண்ண 6x. இதில் ஒய் கான்ஸ்டன்ட்டே தான். 2xை டிஃபரென்ஷியேட் பண்ணும்போது 2, 5xை டிஃபரென்ஷியேட் பண்ண 5. y ஸ்கொயர் 2வும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 0வை கன்சிடர் பண்ணுவோம். பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2, -5. எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ -5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 27 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதே சேம் கிவன் ஃபங்க்ஷனே தான் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இந்த 3 டேர்ம்ஸ் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 கிடச்சிரும். ரிமைனிங் இதில் 2 -2 ஒய் -2 அண்ட் எக்ஸ் -2 அண்ட் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. 5 ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y. இதில் 2 -5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -4 கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதே மாதிரியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6x + 5. அதில் நம்ம 1, -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஃபங்க்ஷன் h of x, y. h of x, y. இங்கே sin x, y இருக்கிறதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருக்குது எக்ஸ். அப்போ யூவி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம். அதில் π/4 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒய் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணுறோம். இதில் எக்ஸ் கான்ஸ்டன்டே தான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos xy, xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒய் வேரியபிள் ∂h/∂y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இசட் வேரியபிள் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த டேர்மில் இசட்டே கிடையாது. ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிடுவோம் 0. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2z dx. ஸோ ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். யூவி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ∂g/∂x. ஃபஸ்ட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு log x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log x அப்படின்னாவே 1/x. இங்கே x ப்ளஸில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால இந்த வேரியபிள் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 2x. நெக்ஸ்ட்டு log x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இ பவர் டேர்ம் சிம்பிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸில் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரியா? இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1, 1 x = 1 -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ ஸ்கொயர் இன்ட்டு log 2 - 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ 2y கிடைக்கும். நெக்ஸ்ட்டு log x இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3. இதில் -1, 1 ஃபைனல் ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கு. இதில் -1, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயர் இன்ட்டு 1 + log 8 கிடைக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கணும். என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யா எக்ஸா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறீங்க? fxy = fyx. ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? ∂f/∂x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ∂2 கிவன் ஃபங்க்ஷன் u/v ஃபார்மில் இருக்குது. u/v ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? டினாமினேட்டர் v u dash. நெக்ஸ்ட்டு v u v dash 3x y + sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு cos x. y கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனையே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ ஃபஸ்ட்டு 1 3y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எல்லா டேர்ம்லேயுமே 3 இருக்குது. அவுட் சைட் எடுத்துக்கலாம். y + sin x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3. y + sin x
ஸ்கொயர் இன்ட்டு 3 மைனஸ் இந்த டேர்ம் u பை v, இந்த ஃபுல் டேர்மையுமே u டிவைடட் பை v, நியூமரேட்டர் இருக்க வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த வேல்யூ v u டேஸ் தானே. அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம என்ன செய்ய போகிறோம், y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் இருக்க எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் 0 ஆகிடும். ஸோ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3. ஸோ இதை நீங்கள் காலம் போட்டு செப்பரேட்டாகவே பண்ணுங்கள். u டேஸ் u வேல்யூ v வேல்யூ, u வேல்யூ 3y ப்ளஸ் 3 sin x, v வேல்யூ y ப்ளஸ் sin ஸ்கொயர் sin x ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு u டேஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம என்ன வேல்யூ போடுறோம், எக்ஸ் வேரியபிள், ஸோ y வேரியபிள். ஸோ எந்த ரிமைனிங் 2 வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் ஆகிடும், ஒன்லி 3 மட்டும் இருக்கும். இங்கேயும் நம்ம அதே மாதிரி செய்யும்போது 2 இன்ட்டு y ப்ளஸ் sin எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே y வேரியபிள் மட்டும் போடும்போது நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது y ப்ளஸ் sin x, y ப்ளஸ் sin x இந்த டேர்ம்ஸில் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு y ப்ளஸ் sin x இருக்குது, மைனஸ் 3y இந்த டேர்ம். இது ஆர்டராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் y ப்ளஸ் sin x அந்த 2 டேர்ம்ஸ்லேயே காமனாக இருந்தது அவுட் சைடு எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போடும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதுலேயும் நம்ம என்ன வேல்யூ பயன்படுத்த பண்ண போகிறோம், u பை v மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். இதையும் இதுக்கப்புறம் நீங்கள் u அண்ட் v 2 காலமாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், இல்லைன்னா என்ன சம் புரியாது. ஸோ கிவன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது u டேர்ம் அண்ட் v டேர்ம் செப்பரேட் பண்ணிவிட்டு u டேஸ் v டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். சரியா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/1 + x ஸ்கொயர்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் பை ஒய் இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால 1/y கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்குவோம். இப்போது எக்ஸ் பை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/2 ஆன்சர் கிடைக்கும். இங்கே ஒய் எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 1/y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது திரும்பவும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணுறோம், u பை v மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டோ ஸ்கொயர் ஒய் பை எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போடுறோம். இதுவும் சேம் கான்செப்டே தான். இங்கே எக்ஸ் பை ஒய் இருக்குது. இப்போ நார்மலாக 2/y இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இதை 2y பவர் -1ன்னு சொல்லுவோம். 2 இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 y பவர் -2 கிடைக்கும். தட் மீன்ஸ் 2 இன்ட்டு -1/y ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 2 இருக்க பிளேஸ்லேயே நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணிக்க போகிறோம், எக்ஸ்ன்ற வேல்யூ அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணுறோம். சரி, அதனால தான் இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் -x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்குது. திரும்பவும் இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், திரும்ப u v ஃபார்மேட்டருக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு செகண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்டு சம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x, 3xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3y. ஸோ அதே மெத்தடில் நம்ம ஒவ்வொரு சம்மும் சால்வ் பண்ணும்போது டோ எஃப் பை டோ ஒய் 3x sin x ஸ்கொயர் மைனஸ் 3y கிடைக்குது. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா, இது uv மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்,
given function கொடுத்துருக்காங்க dou u by dou x, dou u by dou y and dou u by dou z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸ் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது y அண்ட் z கான்ஸ்டன்ட், y வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு y சால்வ் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு dou u by dou x ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். u by v ஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் எக்ஸ் வேரியபிளே இல்லைங்கிறதுனால இது ஃபுல்லாகவே கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 0. நெக்ஸ்ட்டு dou u by dou y given function with respect to y, சேம் மெத்தட் u by v சால்வ் பண்ணிட்டோம். இங்கே y வேரியபிள் டேர்ம் ரிமைனிங் இருக்கிறத கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். 3x² z² கான்ஸ்டன்ட், y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டேர்ம்லேயுமே z வேரியபிள் கிடையாது. ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. இதில் 3 and y கான்ஸ்டன்ட், z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2z. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், இது சேம் மாடலே தான். dou u by dou x ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு dou u by dou y, நெக்ஸ்ட்டு dou u by dou z. இப்போ காமனாக எடுத்துகிட்டு ஃபைனல் ஆன்சர் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு gyxy, gxx, gyy, gyx இது எல்லாமே நார்மல் மெத்தடே தான். இதில் இருக்க சம்ஸை நீங்கள் தான் ஹோம்ஒர்க் போட போகிறீங்க. gxx இந்த ஒரு சம்முக்கும் 4 வேல்யூஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு 6th சம், given ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. dou ஸ்கொயர் பை ஓவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் 2 times எக்ஸ் டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம given ஃபங்க்ஷனை நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அதுதான் ஈஸி. ஃபஸ்ட்டு dou f by dou x, dou w by dou x கிடச்சிருக்கு. செகண்ட் இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்? u v ஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். u இது v. சரியா? இதில் இருக்க x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. மைனஸ் 3/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -3/2 ப்ளஸ் 1 கிடைக்கும், -1 கிடைக்கும். இந்த 2 சால்வ் பண்ணும்போது -5/2 கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஒன்று போட்டிங்கனாவே ரிமைனிங் ஈஸியாக இருக்கும். கேர்ஃபுல்லாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் போடணும். சரியா? அதே மாதிரி தான் ரிமைனிங் வேல்யூவும் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க வேரியபிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0. ஸோ எல்லா டேர்ம்ஸ்லையுமே காமன் வேல்யூ இருக்குது. இந்த ரிமைனிங் வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0. இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் அப்படியே டக்குன்னு 0 போட முடியாது. எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு தான் 0 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th சம், v ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு dou ஸ்கொயர் y by dou x² வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இது v வேல்யூ என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறீங்க? uv மெத்தட். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால காஸ் ஒய்யை நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவுட் சைடு எடுத்துகிட்டு எக்ஸ்இஎக்ஸ் எக்ஸ்இஎக்ஸ் இ பவர் எக்ஸ் இந்த u vயை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாகவே ஒய் சைன் ஒய்யை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். அதேமாதிரி dou ஸ்கொயர் v by dou x² திரும்பவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது uv ஃபார்மில் இ பவர் எக்ஸ் இதை ஆட் பண்ணும்போது 2e பவர் எக்ஸ். இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு dou v by dou y இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்ம்ஸுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் ஒய். இதில் இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் இருக்குது. ரிமைனிங்
வி ஃபார்மில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு again with respect to y, இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். sin y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos y, இங்கே y cos y இருக்குது. இது நம்ம யூவி மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். e⁻x காமனாக எடுத்துகிட்டு y அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு cos y இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin y. நெக்ஸ்ட்டு cos y அப்படியே வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட்டு e⁻xல e⁻x கான்ஸ்டன்ட் sin y cos y கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிருது. இந்த ஸ்டெப்பு போடணும். எல்லா வேல்யூஸும் எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சம்முமே ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சேம் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. இங்கே யூவி மெத்தடில் இருக்குது, சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம் சேம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை ஒய் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போடுறோம். அகெயின் இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரிமைனிங் ஆன்சர் கிடைக்குது. 1 and 2ல இருந்து 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடும். நெக்ஸ்ட்டு 9th சம்மும் சேம் மாடலே தான். இது என்ன கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது ரிமைனிங் ஒய் வேரியபிள்ஸ் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். இந்த சம்மு ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம். FM produce 2 types of calculator, X number of type A, Y number of type B. The weekly revenue ஓட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ப்ராஃபிட்னாவே நம்ம என்ன செய்வோம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவோமா. காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட்னாவே காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் இருக்க டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டுக்கு நம்ம ரெவென்யூ அண்ட் காஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறது. ரெவென்யூ மைனஸ் காஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். அந்த ப்ராஃபிட் ஃபங்க்ஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ஸோ சேம் வேரியபிள் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஃபார்ம் ஆகுது. இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எக்ஸ் அப்போது இந்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரிமைனிங் இந்த வேரியபிள்ஸ் எக்ஸ் வேரியபிள்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் டோ பி பை டோ எக்ஸ், அதில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் 24. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் -48 கிடைக்குது. சரியா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது ஆன்சர். ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீசஸ் வென் ஒய் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ப்ராஃபிட் கிடைக்குது. இல்லைன்னு நம்மளுக்கு எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிக்ரீஸிங் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகும். சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேஷன் போடணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.